வாடா பட்டு கொஞ்சம் வா உட்காரு உட்காரே சொல்லு கேப்போம். அம்மா அழாதடா எனக்கு அழுகாதுடா. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தேன் அம்மா. ஐயோ அப்பா இல்லாத குடும்பம், ஒரே ஒரு அம்மா. ஒரே ஒரு அம்மாவா? ஆமாம்மா, அப்பா போனதுல இருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வேலை செஞ்சு சாப்பிட்டா அம்மா சோறு. இப்படி இருக்கும்போது எங்க அம்மா படிக்க வேணாம் வேலைக்கு போடான்னு அப்ப வீட்டுக்கு வீடு பால் பாக்கெட் இருப்பாங்க, பால் பாக்கெட். அந்த பால் பாக்கெட்டை போட்டு பொழப்பு நடத்திருந்தம்மா. ஐயோ பாவம். அப்படி பால் பாக்கெட் போடுற ஒரு வீட்டுல உங்கள மாதிரியே ஒரு பொம்பளம்மா, அவளுக்கு உங்களுக்கு இருக்க மாதிரியே ஒரு மகன் வேற. பாருடா what a coincidence. என்னமா வாத்துல இருந்து கோழி வந்துச்சா? மடப்பல அந்த கதை இந்த கதை நல்லா ஒத்து போகுதுன்னு சொன்னேன். ஒத்து போயிரு, இப்ப ஒத்து போயிரு. அந்த மய இருக்க திமிர்லமா இதே மாதிரி மூக்குல திருமண சைஸ்ல ஒரு தோடு சிமிக்கிய போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அவ பண்ண பகுமானம் இருக்கே. அம்மா தினம் திட்டிக்கிட்டே இருப்பாமா அவ. என்னடா இதெல்லாம் காமிச்சிட்டு என்ன சொல்றாப்ல இருக்கு? உங்களை இப்பதானே பாக்குறேன். நான் அந்த பொம்பளை நீ சொன்ன அவள சொன்ன சில ராட்சசிங்க அப்படித்தான் இருப்பாளுங்க. சொல்லு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா வந்துட்டமா, ஒரு 3.5 மணி நேரம். உடனே ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டா. அப்செட் ஆயிட்டமா. அப்செட் ஆயிட்டுமா அப்படி நேரா வீட்டுக்குள்ள புந்து கதவை சாத்தி அப்படியே திரும்பி பார்த்தேன். இங்க பாருங்க நான் எப்படி போறேன் பாருங்க. இப்படியே போய்மா இதே மாதிரிமா ஒரு கத்தி ஆப்பிள குத்தி. இந்த இடத்துல கத்தி ஆப்பிளும் அதே மாதிரி இருக்கு. ஐயோ என்ன பொருத்தம். ஆப்பிள குத்தி அப்படி ஸ்டைலா தூக்கி போட்டு அப்படி வச்சமா. பேசுற பேச்சுக்கு அப்படிதான் வைக்கணும். அப்புறம் சாவி எங்கேன்னு சாவி எங்கன்னு கேட்டேன். உன்னை தாண்டி பீரோ சாவி எங்கடின்னு கேட்டேன். உன்னை தாண்டி சாவி எங்கடின்னு கோம கேட்டேன். என்ன உன்னத்தான் கேக்குறேன், சாவி எங்க வச்சிருக்க சொல்லு. ஏன்டா ட்ரெண்ட் மாறுது? பேச்சுல கத்தி இந்த கால விட்டு இந்த கால எடுத்துருவேன். சாவி எங்க சொல்லு. சாவி தலாண்டி கடையில ரகசியமா வச்சிருக்கேன். பெரிய பாதாள சுரங்கம் தலகாணி கடையில ரகசியமா வச்சிருக்காங்க. இந்த பாரு அந்த சாவி எடுத்துட்டு போய் அந்த பீரனை திறந்து உள்ள இருக்க நகை நட்டு சாமான் சட்டெல்லாம் அல்ற வரைக்கும் நீ பட்டு குஞ்சம் 108 தடவை சொல்லணும். அது என்ன ஸ்லோகமா 108 தடவை சொல்றது? ஸ்லோகம்னா என்ன சொன்ன நீ? விளக்கமாத்து கட்டைக்கு பேரு பட்டு குஞ்சமான்னு கேட்ட இல்ல? அது சும்மா கட்டியும் என்ன ஐயா. அப்படியே இந்த மாதிரி சாவி எடுத்து பீரோ திறக்க போறேன். அது கத்தி எப்படி என்னதான் கோவத்துல உன்னை கொண்டு பத்திரமா வச்சு அழிச்சு பிடிக்காத. உனக்கு கோவம் வந்து என்னைய கொண்டு பட்டு குஞ்சம் 108. பட்டு குஞ்சம்